வணக்கங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, காலையில் பிரம்ம முகூர்த்தம். நீங்கள் 3 டு 5 மணி, அதாவது 3 டு 5:30க்குள்ளே நீங்கள் எந்திரிச்சுங்க. இது வந்து பிரம்ம முகூர்த்தம். ஒருத்தர் வந்து குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லி வந்தாங்க. குழந்தை பாக்கியம் இல்லைங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கும் போயிட்டோம், ஒன்றுமே பிரயோசனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் குறைஞ்சபட்சம் உங்களை ஒரு 4:30 மணி 5 மணிக்கு ஒரு யூரின் போகிற மாதிரியோ ஏதோ ரெட்டின் போகிற மாதிரியோ உங்களுக்கு நினைவு வந்து நீங்கள் எந்திரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, அடிப்பொழுது அந்த மாதிரி நினைவு வருதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இறைவன் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் நீங்கள் 3 மணிலேருந்து நீங்கள் ஒரு 4:30 கூட எந்திரிங்க. 4:30 கூட எந்திரிச்சிட்டு முழிச்சு ஒரு தியானம். அதாவது எப்படின்னா, என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 மணிலேருந்து உங்களுக்கு 5:30க்குள்ளே உங்கள் பிரம்ம முகூர்த்தம். அதாவது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து மின்னோர்கள் வருவாங்க, பாட்டையும் பூட்டையும் வருவாங்க. அவங்க கர்மாக்கள்லாம் வந்து கழிக்கிற நேரம் வந்து அந்த இடம். அப்போ உங்களை வந்து எழுப்புறதே நீங்கள் இயற்கை. நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு யூரின் வந்துருச்சு, ரெட்டின் போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் எந்திரிச்சிட்டேன் நைட் காலையில் 3:30 மணி 4:30 மணி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் தெய்வம் வந்து உங்களை எழுப்புது. நீங்கள் எந்திரிச்சு மூஞ்சி கழுங்க. அதாவது எப்படின்னா, வெந்நீர்லாம் கிடையாது, பச்சை தண்ணியில் நல்லா மூஞ்சி கழுவிட்டு ப்ரெஸ்ஸாக நீங்கள் ரெட்டின் பாத்ரூம் போயிட்டு கைகால் கழுவிட்டு தலைக்கு துணி வச்சுட்டு சும்மா ஒரு தியானத்தில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் இருங்க. எப்படி ஒரு 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 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி கணக்கில், அதாவது அமைதியாக உட்காந்துட்டு விளக்கு பருத்தி வச்சுருங்க. விளக்கு பருத்தி வச்சுட்டு முடிஞ்ச பசும் பால் வாங்கி 2 டம்ளரில் நெய்வேத்தியம் மாதிரி வச்சுட்டு விளக்கு வச்சுட்டு நீங்கள் விளக்கில் வடக்கம்னா திரும்பி உட்காந்து பாருங்கள். வடக்கம்னா திரும்பிட்டு தியானம் பண்ணுங்கள். என்னங்க தியானம்? அதாவது பாட்டையும் பூட்டையும் முப்பாட்டன் எல்லோரும் வரணும், எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும், வாரிசு கொடுக்கணும், நான் வாரிசுனால நான் முன்னுக்கு வரணும், பேரும் புகழ நான் வாழணும் அப்படி சொல்லி உங்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க, உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க, உங்கள் பாட்டை முப்பாட்டை பேரை சொல்லுங்கள். உங்கள் முப்பாட்டை பேரை சொல்லுங்கள். முடியலன்னா முப்பாட்டுன்னு சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கள், உங்கள் முன்னோர்களோட பேர் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஆண் வாரிசாக கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இது சில பேர் சொல்கிறாங்க, என்னங்க நாங்கள் 2 பேத்துக்கும் செக்கப் பண்ணிட்டோம், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போய் பார்த்துட்டோம், என்னமே எதுலேயுமே வந்து எங்களுக்கு பலன் இல்லை, பல லட்சம் போனது தான் மிச்சம், ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க. நான் சொல்கிறது, இயற்கையாக உங்கள் முன்னோர்களை வழிபடுவீங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணிலேருந்து உங்களுக்கு 5 மணிக்குள்ளே 5:30 கூட வச்சுக்கோங்க. அப்போ அதுக்குள்ளே எந்திரிச்சு ஒன்றும் இல்லைங்க, குளிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. கைகால் கழுவுங்க, தலைக்கு தண்ணி துளிங்க. நீங்கள் அந்த ஒரு தியானத்தில் உங்கள் பாட்டம் பூட்டையும் முப்பாட்டையும் குலதெய்வத்தை கும்பிடுங்க. உங்களுக்கு ஆண் வாரிசு குழந்தை கிடைக்கும். இல்லைங்கய்யா, நாங்கள் டவுனுக்குள்ளே இருக்கிறோம், ஒரே ரூமுக்குள்ளே நாங்கள் எல்லாமே இருக்கிறோம், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அப்படி தான். அப்படிலாம் வேணாம். நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளேயே நீங்கள் இருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல. நீங்கள் எந்திரிங்க, மூஞ்சி கழுவி தலைக்கு தண்ணி தெளிச்சுட்டு வாங்க. ரெட்டின் பாத்ரூம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தலைக்கு தண்ணி தெளிச்சுட்டு வந்து உட்காருங்க. வடக்கம்னா திரும்ப எப்படியா இருந்தாலும் ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் உங்கள் சாமியோட வச்சுருப்பீங்க. அந்த சாமி படத்துக்கிட்ட நீங்கள் வடக்கம்னா குபேரன் எப்படி உட்காந்துருக்கோ அதே மாதிரி உட்காருங்க. உட்காந்து உங்கள் பாட்டம் பூட்டையும் முப்பாட்டம் கூப்பிடுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் கூப்பிடணும். என்னங்க அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் கூப்பிட்டு பாட்டையும் பூட்டையும் முப்பாட்டினை கூப்பிட்டு நீங்கள் இதை வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாரிசு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை வேண்டுமா, குழந்தை பாக்கியமா, முன்னோர்களை வழிபடுவீங்க, உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவீங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவீங்க. இப்படி வழிபாடு வச்சிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா நிறையா தம்பதிகள் நான் பார்த்துக்கிறேன், ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து ஏகப்பட்ட காசு செலவழிச்சு சிம்பிளாக பிரம்ம முகூர்த்தத்தில் 3 டு 5:30 எழுந்திரிச்சு நீங்கள் சின்ன ரூமாக இருந்தாலும் சரி, பெரிய ஹாலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அதை சாமி அந்த உங்களுக்கு சாமி கும்பிட்ற அளவுக்கு ஒரு வசதி சின்ன சிம்பிளாக இருந்தால் கூட போதும். அந்த இடத்துல கும்பிட்டு உங்கள் முன்னோர்கள் நினைங்க, குலதெய்வத்தை நினைங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாரிசு கிடைக்கும். ஏன்னா நாங்கள்லாம் அனுபவப்பட்டு சொல்கிறோம். ஏன்னா இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் தாங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ சாயங்காலம் பாருங்கள், சாயங்காலம் 7 மணிக்குன்னா வந்து பெண் தெய்வம் எல்லாமே யுகத்துக்கு போயிடும். அப்போ 8 மணின்னு வச்சுக்க, எல்லா தெய்வம் 9 மணினா எல்லா தெய்வமும் யுகத்துக்கு போயிடும். காவல் தெய்வம் கற்பனை ஒன்று மட்டும் தாங்க 12 மணிக்கு மேலே தான் போவார் மேலே. பாருங்கள், 3 மணிக்கு அந்த யுகத்துலேருந்து சிவன் பார்வதி பரமேஸ்வரன் கீழே வருவாங்க. அப்புறம் எல்லா பெண் தெய்வம் வரும், அப்புறம் எல்லா ஆண் தெய்வம் வரும், அடுத்து காவல் தெய்வம் இப்படியே வந்துடும். இப்படி தான் வரும். அப்போ நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் வழிபாடு வச்சிங்கன்னா வாழ்க்கையில் செய்யலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். உங்கள் வாரிசுகளாக செய்யும். வாரிசு வாழையடி வாழையாக குடும்பம் தலையும், வாழ்க்கையில் நீங்கள் செய்யலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிங்க. அதாவது வந்து நான் ஐயா காலைல அப்படிலாம் எந்திரிக்க முடியாது, வேலைக்கு பொழுதுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா 5:30க்கு எந்திரிங்க. கரெக்டாக 5:30க்கு
டக்குன்னு போய் மூஞ்சி கழுவிட்டு ரிட்டன் வேலையை முடிச்சுட்டு வந்து உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருங்க. 6 மணிக்குள்ளே முடிச்சுக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாரிசில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. மற்றவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழ்க வளமுடன்.